கச்சத்தீவு விவகாரத்தில் 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுவது ஏன் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபடாமல் நேரடியா பதில் சொல்லுங்க மோடி என்றும் ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். தேர்தல் ஆதாயத்திற்காகவே கச்சத்தீவு விவகாரத்தை பிரதமர் மோடி கையில் எடுத்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இலங்கை சிறையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் வாடிக்கொண்டிருக்கும் நிலையில் 10 ஆண்டுகளாக மோடி வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை தந்து 6 லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு சுதந்திரமும் புதுவாழ்வும் தந்தவர் இந்திரா காந்தி என்று ப. சிதம்பரம் கூறியிருக்கிறார். கச்சத்தீவை விட 1000 மடங்கு பெரிதான நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்திருக்கும் போதிலும் சீன துருப்புகள் இந்திய மண்ணில் இல்லை என்று அதை நியாயப்படுத்தியவர்தான் மோடி என்றார் அவர். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கெடுபிடி நடவடிக்கைகள் கூடாது என்று வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான வருமான வரித்துறை வழக்கறிஞர் தேர்தல் முடியும் வரை காங்கிரஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்று உறுதியளித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்புடன் முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார். அமலாக்கத்துறை காவல் முடிந்த நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பன்னீர்செல்வம் என்ற பெயரை யாரோ தேடி தேடி கண்டுபிடித்துள்ளதாகவும் இந்த சதி திட்டத்திற்கு யார் காரணம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரத்தில் பாஜக ஆதரவுடன் போட்டியிடும் அவர் தனது ஆதரவாளர்களிடம் பேசுகையில் இதனை கூறினார். அதிமுகவிற்கு உயிர் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர வைத்ததுதான் பாமக செய்த துரோகமா என்று அதன் தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். வடசென்னையில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு நேற்று அவர் வாக்கு சேகரித்தார். மதுரை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவிக்கு ஆதரவாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். மதுரை புதூரில் வாக்கு சேகரித்த அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மிஞ்சும் அளவுக்கு மோடி நடித்து வருவதாக சாடினார். கடன் வாங்க ஒன்றிய அரசு விதித்த நிபந்தனைகளை எதிர்த்து கேரள அரசு தொடர்ந்த வழக்கை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு பரிந்துரைத்துள்ளது. கடந்த நிதியாண்டுக்கு கூடுதல் கடன் பெற இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற கேரளாவின் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. பாஜக அமைச்சர் நரேந்திர சிவாஜி பட்டேல் தனது ஆதரவாளர்களுடன் போபால் காவல் நிலையத்தில் நள்ளிரவில் நுழைந்து ரகளையில் ஈடுபட்டார். பொது இடத்தில் பத்திரிகையாளர் உட்பட 4 பேரை தாக்கிய வழக்கில் சிக்கிய மகன் அபிக்யானை விடுவிக்குமாறு அவர் காவலர்களோடு வாக்குவாதம் செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.